ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 2த்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுக்குங்க. அடுத்து பொங்கல் பானையை வச்சு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம மூடி வச்சுட்டா தண்ணி கொதிச்சு வரும். அதனால் மூடி வச்சிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அரிசியும் பாசிப்பருப்பையும் அதில் கலந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா அப்போ தான் பொங்கல் பொங்கி வரும். நல்லா பொங்கல் பொங்கி வரும்போது தட்டை எடுத்துட்டு அரிசியை நல்லா கிளறி விடுங்க. அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்குங்க. நாங்கள் 3 பேர் தான், அதனால தான் கொஞ்சமாக பொங்கல் செய்கிறோம். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன், வெல்லத்தை துருகி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. சீக்கிரமாக வெல்லம் கரைஞ்சிடும். அதனால் தேவையான அளவுக்கு நான் ஒரு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முந்திரி திராட்சையும் நான் நெய்யில் வறுத்து ரெடியாக வச்சுக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்குங்க. தட்டை மூடி வச்சுட்டா அந்த புழுக்கத்துலேயே நல்லா வெந்துடும். நெய்யும் சேர்த்துக்குங்க. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. அதை சாமிக்கு வச்சு நாங்கள் படைச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சுவையான சக்கரை பொங்கல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்து.